துலாம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். பிள்ளையாக நீங்கள் இருந்து கொண்டு எவ்வளவு தான் கடமைகளை உங்களுடைய பெற்றோர்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் நீங்கள் எவ்வளவு தான் செய்து கொடுத்தாலும் பெற்றோரின் பாராட்டை பெற முடியாமல் போனது துலாம் ராசியின் ஒரு துரதிர்ஷ்டவசமான கிரக அமைப்பாகவே இன்னும் இருந்து கொண்டுமே தான் இருக்கும். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களுடைய பெற்றோர்கள் இருக்கலாம், சிலருக்கு இல்லாமல் கூட இருக்கலாம். இருந்தாலும் நீங்கள் எவ்வளவு தான் நன்மையான சில விஷயங்களை உங்களுடைய குடும்பத்துக்காகவும் உங்களுக்காகவும் நீங்கள் செய்து வாழ்க்கைக்குள்ள முன்னேறி கொண்டு வந்தாலும் உங்களுடைய பெற்றோர்கள் சில பாராட்டுக்களை உங்கள் மீது தெரிவிப்பார்கள் என்ற எண்ணங்கள் உங்களுக்கு எப்பொழுதும் இருந்து கொண்டுமே தான் இருக்கும். ஆனால் அவர்கள் எப்பொழுதுமே உங்களை பாராட்ட மாட்டார்கள். ஏன் என்று உங்களுக்கு கூட தெரியாமல் இப்படிப்பட்ட சில துரதிர்ஷ்டவரமான கிரக அமைப்புகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கும். ஆமாவா இல்லையா என்பதை நீங்களே கூறுங்கள். பிதுர்காரகன் சூரியனும் மாத்ருகாரகன் சந்திரனும் உங்களுடைய ஜாதகத்தில் 6, 8, 12 போன்ற மறைவு ஸ்தானங்களோடு தொடர்பு கொள்ளும் பொழுது பெற்ற தாயோ தந்தைகளோ உங்களை புரிந்து கொள்ளாமல் மனக்கசப்பை வளர்த்து கொள்ளக்கூடிய ஒரு நேரங்களும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டுமே தான் இருக்கும். மற்ற பிள்ளைகளுக்கு செய்ததில் கால்வாசிகள் கூட எனக்கு செய்யவில்லையே, இருந்தும் நான் அவங்களுக்கு இவ்வளவு செய்கிறேனே ஏன் என என் மீது எப்பொழுதும் அவங்களுக்கு ஒரு அதிருப்தி என்று நீங்கள் பல முறைகள் கண்ணீர் வடித்த ஒரு நாட்களும் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டு. இப்படிப்பட்ட நாட்களும் இருந்து கொண்டுமே தான் இருக்கிறது. ஆமாவா இல்லையா என்பதை நீங்கள் தான் இப்பொழுது கூற வேண்டும். உங்களை விட மற்ற உடன் பிறந்தவர்களுக்கே அவர்கள் முக்கியத்துவத்தை என்பதை கொடுத்திருக்கலாம், அல்லது மற்றவர்கள் செய்யக்கூடிய தவறுகளை மறைத்து நீங்கள் செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறுகளை கூட பெரிதுபடுத்தி உங்களை காயப்படுத்திய நபர்கள் வேறு யாரும் கிடையாது. உங்களுடைய பெற்றோர்களும் உங்கள் கூடவே இருக்கக்கூடிய நண்பர்களும் அவர்களுமாகவே மட்டுமே தான் இருப்பார்கள். ஆனால் அவர்கள் இது உங்களுடைய நன்மைகளுக்காக செய்கிறார்களோ அல்லது உங்களுக்குள்ள பிரச்சனைகளை தேடி கொடுக்க வேண்டும் என்று இப்படி செய்கிறார்களோ என்று தெரியாமல் நீங்கள் போட்டுக்கொள்ளக்கூடிய குழப்பங்கள் இன்னும் இருக்கும். வயதான காலத்தில் அவங்களை நீங்கள் கண்ணிமை போல காக்க நினைத்தாலும் ஏதோ ஒரு பழைய பகையிலோ தவறான புரிதலிலோ மனதில் வைத்துக்கொண்டு அவர்கள் உங்களிடம் காட்டிய ஒவ்வாமையும் மனக்கசப்பும் உங்களை பெற்ற கடனுக்காக உருகி உருகி வாழக்கூடிய ஒரு அனாதையை போல உணர வைத்திருக்கும். நம்முடைய அதாவது பெற்றோர்களாக அவர்கள் இருந்து விட்டார்கள், அவர்களை விட்டு நம்ம விட்டும் போக முடியாது, என்ன செய்வது எது செய்வது என்று தெரியாமல் தான் இப்பொழுது நீங்கள் வாழ்ந்து கொண்டும் இருப்பீர்கள். சில துலாம் ராசிக்காரங்க வாழ்க்கைக்குள்ள இப்படிப்பட்ட சில விஷயங்கள் இன்னும் நடந்து கொண்டுமே தான் இருக்கும். அதே போல் தூக்கம் வராமலும் எண்ணங்களோடு போராடிய சில இரவுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கலாம். வாழ்க்கையில சில வேதனைகள் பகலில் தெரியாது, ஆனால் இரவு அமைதியாகும் பொழுது மனதிற்குள் அதிகமாகவே அது பேசத் தொடங்கப்பட்டு அது தேவையில்லாத ஒரு கஷ்டத்தையும் கவலைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்திருக்கலாம். வெளியில் அனைவரிடமும் சிரித்த முகத்துடன் நீங்கள் இருந்தாலும் தனியாக இருக்கக்கூடிய நேரங்களில் பல எண்ணங்களுடன் போராடிய ஒரு காலங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் இருந்து கொண்டுமே தான் இருக்கும். அப்படிப்பட்ட சில விஷயங்களில் தான் இன்னும் நீங்கள் ஓடிக்கொண்டுமே தான் இருப்பீர்கள். இப்படிப்பட்ட நிகழ்வுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு இருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். எதிர்காலம் இப்படி இருக்க வேண்டும் என்ற கவலை, குடும்பத்தின் நிலைகள் பற்றிய சிந்தனைகள், பணம் தொடர்பான பிரச்சனைகள், நம்பியவர்களால் ஏற்பட்ட ஏமாற்றங்கள் என பல விஷயங்கள் உங்களுடைய மனதை இன்னும் அழுத்தி தேவையில்லாத ஒரு மனவேதனைகளுக்கு உங்களை போக வைத்துக் கொண்டே தான் இருக்கும். பல நேரங்களில் யாரிடமும் உங்களுடைய வேதனைகளை சொல்லாமல் எல்லாம் சரியாகிவிடும் என்று உங்களையே சமாதானப்படுத்தி கொண்டு இருந்த ஒரு நாட்களும் உண்டு. உங்களுடைய கண்ணீரை கூட மற்றவர்கள் பார்க்காதபடி மறைத்து வைத்த ஒரு அனுபவங்களும் இன்னும் இருந்து கொண்டுமே தான் இருக்கும். இப்படிப்பட்ட நிகழ்வுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு இருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை கமெண்ட் வழியாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் துலாம் ராசி என உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பலதரப்பட்ட மக்களின் தொடர்புகள் இப்பொழுது உண்டாக்கி மென்மேலும் அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பதை தேடி கொடுக்க போகுது. ஆரோக்கியம் தொடர்பான செலவுகள் குறையக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இப்பொழுது வந்துவிட்டது. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு போட்டியாக இருந்தவர்கள் இப்பொழுது மனமாறி விடுவார்கள். சில அனுபவங்கள் மூலம் மனதளவில் ஒரு பக்குவமான சில மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக்கலாம். இதுவரைக்கும் என்ன செய்வது ஏது செய்வது என்று தெரியாமல் ஐடியாவை இல்லாமல் இருந்த உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது ஒரு தெளிவு என்பது பிறந்து
அது உங்களுடைய வாழ்க்கையவே அழகுபடுத்தி காட்டும். அப்படிப்பட்ட நிலைமைகளும் இனிமேல் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சில மாற்றங்கள் என்பது ஏற்பட்டு அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவே நல்ல ஒரு நிலைமைகளுக்கு நிச்சயமாகவே கொண்டு போய் நிறுத்தும். வியாபாரம் தொடர்பான பயணங்கள் சாதகமாகவே முடிந்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவே நல்ல ஒரு நிலைமைகளுக்கு நிச்சயமாகவே கொண்டு போகும். இது கொண்டு போகுதா இல்லையா என்பதையும் நீங்கள் கவனித்து பாருங்கள். உறவுகளில் இனிமை என்பது அதிகரிக்கப் போகுது. சொந்த பந்தங்களின் பொறாமை பார்வையாலும் பழி சொற்களாலும் ஒதுங்கி நின்ற துலாம் ராசி நேயர்களை இனிமேல் உறவுகளின் மத்தியில் நீங்கள் ஒரு ராஜாவை போல வலம் வரக்கூடிய ஒரு நபர்களாகவே இனிமேல் நீங்கள் நிச்சயமாகவே மாறிவிடுவீர்கள். அதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்களில் நன்மைகளையும் நல்ல விதமான சில காரியங்களையும் நிச்சயமாகவே தேடி கொடுக்கும். மூன்றாம் மற்றும் 4ஆம் இடத்து கிரகங்களின் சுபத்துவத்தால் உங்களை தவறாக புரிந்து கொண்டு தூற்றிய உறவுகள் யாவும் தங்களுடைய தவறை உணர்ந்து உங்களை தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். உங்களுடைய நேர்மையையும் பெருந்தன்மையையும் சொந்தங்கள் பாராட்டுவார்கள். குடும்ப விசேஷங்களில் உங்களுக்கு முதல் மரியாதை என்பது இனிமேல் கிடைத்துவிடும். இவன் எப்போது விழுவான் என்று காத்திருந்தவர்களுக்கு இனிமேல் உங்களுடைய உதவி எங்களுக்கு வேண்டும் என்று உங்களை சரணடையக்கூடிய நபர்களும் வந்து விடுவார்கள். உறவுகளுக்குள் இருந்த சொத்து தகராறுகள் பூர்வீக பகைகள் யாவும் சுமூகமாகவே முடிவுக்கு வந்துவிடும். பங்காளிகளும் உடன் பிறந்தவர்களும் உங்களோடு கைகோர்க்கக்கூடிய ஒரு நன்னாளும் இதுவாகத்தான் இருக்கும். பந்தங்கள் இனி உங்களுக்கு பாரமாக இருக்காது, பலமாக மட்டுமே இருந்து நன்மைகளை மட்டுமே தான் உங்களுடைய சொந்த பந்தங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில தேடி கொடுப்பார்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு சுப நிகழ்வு என்பது ஏற்பட்டு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லது என்பதை நிச்சயமாகவே தேடி கொடுக்கும். உங்களுடைய குடும்பத்தில் இருந்த பழைய கவலைகள் என்பது குறைந்து அனைவரும் ஒன்றாக மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படலாம். நீங்கள் நீண்ட நாட்கள் காத்திருந்த குடும்ப சந்தோஷங்கள் மீண்டும் உங்களுடைய வாழ்க்கையில் மலரக்கூடிய ஒரு நேரங்கள் இதுவாகத்தான் இருக்கும். இது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படுதா இல்லையா என்பதையும் நீங்கள் கவனித்து பாருங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினைக்கவங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லது மட்டுமே தான் நடக்கும். நன்றி, வணக்கம். வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பதை தேடி கொடுக்க போகுது. ஆரோக்கியம் தொடர்பான செலவுகள் குறையக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இப்பொழுது வந்துவிட்டது. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு போட்டியாக இருந்தவர்கள் இப்பொழுது மனமாறி விடுவார்கள். சில அனுபவங்கள் மூலம் மனதளவில் ஒரு பக்குவமான சில மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக்கலாம். இதுவரைக்கும் என்ன செய்வது ஏது செய்வது என்று தெரியாமல் ஐடியாவே இல்லாமல் இருந்த உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது ஒரு தெளிவு என்பது பிறந்து அது உங்களுடைய வாழ்க்கையவே அழகுபடுத்தி காட்டும். அப்படிப்பட்ட நிலைமைகளும் இனிமேல் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சில மாற்றங்கள் என்பது ஏற்பட்டு அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவே நல்ல ஒரு நிலைமைகளுக்கு நிச்சயமாகவே கொண்டு போய் நிறுத்தும். வியாபாரம் தொடர்பான பயணங்கள் சாதகமாகவே முடிந்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவே நல்ல ஒரு நிலைமைகளுக்கு நிச்சயமாகவே கொண்டு போகும். இது கொண்டு போகுதா இல்லையா என்பதையும் நீங்கள் கவனித்து பாருங்கள். உறவுகளில் இனிமை என்பது அதிகரிக்கப் போகுது. சொந்த பந்தங்களின் பொறாமை பார்வையாலும் பழி சொற்களாலும் ஒதுங்கி நின்ற துலாம் ராசி நேயர்களை இனிமேல் உறவுகளின் மத்தியில் நீங்கள் ஒரு ராஜாவை போல வலம் வரக்கூடிய ஒரு நபர்களாகவே இனிமேல் நீங்கள் நிச்சயமாகவே மாறிவிடுவீர்கள். அதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்களில் நன்மைகளையும் நல்ல விதமான சில காரியங்களையும் நிச்சயமாகவே தேடி கொடுக்கும். 3ஆம் மற்றும் 4ஆம் இடத்து கிரகங்களின் சுபத்துவத்தால் உங்களை தவறாக புரிந்து கொண்டு தூற்றிய உறவுகள் யாவும் தங்களுடைய தவறை உணர்ந்து உங்களை தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். உங்களுடைய நேர்மையையும் பெருந்தன்மையையும் சொந்தங்கள் பாராட்டுவார்கள். குடும்ப விசேஷங்களில் உங்களுக்கு முதல் மரியாதை என்பது இனிமேல் கிடைத்துவிடும். இவன் எப்போது விழுவான் என்று காத்திருந்தவர்களுக்கு இனிமேல் உங்களுடைய உதவி எங்களுக்கு வேண்டும் என்று உங்களை சரணடையக்கூடிய நபர்களும் வந்து விடுவார்கள். உறவுகளுக்குள் இருந்த சொத்து தகராறுகள் பூர்வீக பகைகள் யாவும் சுமூகமாகவே முடிவுக்கு வந்துவிடும். பங்காளிகளும் உடன் பிறந்தவர்களும் உங்களோடு கைகோர்க்கக்கூடிய ஒரு நன்னாளும் இதுவாகத்தான் இருக்கும். பந்தங்கள் இனி உங்களுக்கு பாரமாக இருக்காது, பலமாக மட்டுமே இருந்து நன்மைகளை மட்டுமே தான் உங்களுடைய சொந்த பந்தங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில தேடி கொடுப்பார்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு சுப நிகழ்வு என்பது ஏற்பட்டு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லது என்பதை நிச்சயமாகவே தேடி கொடுக்கும். உங்களுடைய குடும்பத்தில் இருந்த பழைய கவலைகள் என்பது குறைந்து அனைவரும் ஒன்றாக மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படலாம். நீங்கள் நீண்ட நாட்கள் காத்திருந்த குடும்ப சந்தோஷங்கள் மீண்டும்
வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையில் மலரக்கூடிய ஒரு நேரங்கள் இதுவாகத்தான் இருக்கும். இது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படுதா இல்லையா என்பதையும் நீங்கள் கவனித்து பாருங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது